हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் பக்திமதி மீராபாய் சரித்திரத்தில் 10வது பாகத்தில் இருக்கும். மீராவனுடைய அம்மா ஜாலிபாய் வைத்தியரை அழைச்சிண்டு இந்த ஷாம் குஞ்சுக்கு வரா. இப்போ மீரா வைத்தியரை பார்த்தா நமஸ்தே பாய் சாப் அப்படின்னு சொன்னா. உன்னை அவன் அம்மாவை பார்த்தா, ஏம்மா அவருக்கெல்லாம் நீ தொந்தரவு கொடுக்குற அப்படின்னா. உடனே அவன் அம்மா சொன்னா, பேட்டி உனக்கு வைத்தியம் பண்ணதாம்மா அவரை இப்போ போய் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு. உடனே மீரா சொன்னா, எனக்கு எனக்கு எந்த வைத்தியமும் தேவையே இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஏம்மா மருந்து அனாவசியமாக சாப்பிட்ணும் அப்படின்ன உடனே இப்போ வைத்தியர் என்ன பண்ணார், மீரா பக்கத்தில் வந்தார். மீராவுடைய கையை பிடிச்சி நாடியை பார்த்தார். அப்போ மீராவுனுடைய தோஹா அவள் பாடுறா, माने वैद्य बुलालाया बकड़ दिखाई मेरी बान, वैद्य विचारा क्या जाने चसक ये पाम. சொல்கிறா, எனக்கு சரீரத்தில் ஒன்றும் இல்லை, எனக்கு கிருஷ்ண விரகம் கிருஷ்ண பிரேம அது ஒன்று தான் அப்படின்னா. ஜாத பீப் கர் அப்புனே क्यों पकड़े मेरे हाथ. உடனே வைத்தியஜி சொன்னார், ஏம்மா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. உடனே மீராவோட அம்மா பேச தொடங்கினா. மீரா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா. மீராவை பார்த்து சொல்கிறா, ஏம்மா நான் வைத்தியரை போய் மெனக்கிட்டு உனக்காக தான் கூட்டின்னு வந்தேன், ஆனால் நீயும் இப்போ அலட்சியப்படுத்துகிற, இதுக்கு மேலே நான் என்னம்மா பண்ண முடியும், இப்படி உனக்காக அழுது 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 ஒரு நாளைக்கு நானும் பரமகதிக்கு போய் சேர்ந்துட போகிறேம்மா, ஏன் அதுக்கப்புறமா உன்னுடைய கதி என்ன ஆகும் மீரா அப்படின்னு அப்படியே கதறி அழுதுட்டா அவன் அம்மா அன்னைக்கு. அவளால் தாழ முடியல அன்றைய தினம். அப்போது மீராபாய் உடனே ஒரு கீர்த்தன் பாடுறா. மாயிரி மதோ பிரேம திவானி மேரோ மேரோ दर्द न जाने कोई, मायरी मैं तो प्रेम दीवानी मेरो, कायल की गति कायल जाने, जो कोई कायल हो. हेरी मैं तो प्रेम दीवानी मेरो, जो हर की गति जो हर जाने, जो कोई जो हर जो ओ. हेरी मैं तो प्रेम दीवानी मेरो, गगन मंडल पर सेज पिया की किस बित मिलने हो. हेरी मैं तो प्रेम दीवानी मेरो, मीरा की प्रभु बीर मिठे जब बैत सांभलियो. हेरी मैं तो प्रेम दीवानी मेरो அப்படின்னு சொல்லிட்டு பாடி பாடி அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்தா. அவ்வளோதான், அம்மா எழுந்து நேராக வீட்டுக்கு போயிட்டா அங்கேருந்து. இப்போ பார்த்தா அந்த அந்த அரண்மனை பூரா எங்கே பார்த்தாலும் மீராவுடைய பேச்சு தான். மீராவுடைய அம்மாவனால் இதை பொறுத்துக்கவே முடியல. மீராவுடைய அம்மா இப்போ கிரிஜாதேவி கிட்ட மறுபடியும் போகிறா. போய், என்ன ஆச்சுமா, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வைத்தியரையும் கூட்டின்னு போய் பார்த்துட்டேன், எது சரி எது தப்பு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படி எதுவுமே அவளுடைய விஷயத்தில் எனக்கு எல்லாமே குழப்பமாக தாம்மா இருக்குது. உடனே கிரிஜாதேவி சொன்னா, பாருமா, நம்ம இப்போ ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும், மீராவை எப்படியாவது சம்மந்தம் பேசி முடிச்சிடுவோம், நாம் இருக்கிற வரைக்கும் சரி, எப்படியோ காலம் போகும், ஆனால் அதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுவா,
அதனால் அவளுக்குன்னு ஒரு சம்பந்தம் பேசி முடிக்கிறது தான் சரி. நீ கவலைப்படாத, நாம் அவளுக்கு விவாகம் பண்ணி முடிச்சிடுவோம். சாந்தி முகூர்த்தம் வேணாலும் நம்ம சில நாட்கள் தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அவள் எந்த ஆண்மகனையும் நேரில் பார்த்ததே கிடையாது. அவள் பார்த்ததெல்லாம் அவள் தாத்தா, அவள் அப்பா, இவ 2 பேரை தான் அவள் பார்த்துருக்கா ஆண் பிள்ளைகளையே. இப்போ அவளுக்கு சமான ஆயுள வேற ஒரு புருஷனை அவளுக்கு பார்க்கும்போது அவளுடைய மனசுக்குள்ளே ஒரு அந்நிய விசாரம் ஏற்படும். அதனால் நம்ம செய்ய வேண்டியதை பண்ணுவோம். பகவான் மேலே பொறுப்பை போட்டுட்டு பாக்கி நம்மளுடைய சதுர்பூஜநாத் இருக்கார், அவர் பார்த்துப்பார். சரி, நீ என்ன பண்ண போகிற அடுத்தது அதை சொல்லு அப்படின்னு ஜாலிபாயை பார்த்து கேட்குறா கிரிஜாதேவி. உடனே ஜாலிபாய் சொன்னால், அது நீங்கள் சொல்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயமும், அதுதான் சரியாக வரும். அவள் அப்பாகிட்ட வரம் தேட சொல்லி சொன்னேன். ஆனால் அவள் அப்பா என்ன சொல்கிறா, வீட்டுக்கு பெரியவர் வந்து பீரம் சிங்ஜி தான், கிரிஜாதேவி தான், நீங்கள் 2 பேரும் தான் வீட்டுக்கு பெரியவா. அதனால் நீங்கள் இருக்கிறச்ச நான் அந்த பெரிய காரியெல்லாம் எடுத்து செய்ய முடியாதுன்னு அவள் அப்பா சொல்கிறார். அதனால் இப்போத்துக்கு குடும்பத்தில் பெரியவான்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்கள் தான். அதனால் நீங்களே ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கோ. நீங்கள் எது செய்தாலும் அது எனக்கு உச்சிதமாக தான் இருக்கும் அப்படின்னு விண்ணப்பிச்சுட்டு அவளுடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஜாலிபாய் கிளம்பி அரண்மனைக்கு போயிட்டா. ராத்திரி பீரம் தேவ்ஜி வந்தார், கிரிஜாதேவியை பார்த்தார். அப்போ கிரிஜாதேவி வந்து பீரம் தேவ்ஜிக்கிட்ட சொன்னால், நம்ம மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாமா, அவளுக்கு வயசு ஏறிண்டே போகிறதே. உடனே பீரம் தேவ் சொன்னார், செய்யத்தான் வேணும், ஆனால் ரத்தன் சிங் வந்து என்கிட்ட இதை பற்றி எதுவுமே கேட்கலையே அப்படின்னார் பீரம் தேவ்ஜி. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் விடுங்கோ, நாம் தான் இப்போ வீட்டுக்கு பெரியவா, அதனால் நம்ம தான் இந்த காரியத்தை முன்னின்று நடத்தணும். நம்ம எதை செய்கிறோமோ அவள் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. சரி, நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் மீரா விஷயத்தில் எனக்கு ஒரு பெரிய சங்கடம் இருக்குது. என்ன அது அப்படின்னு கேட்குறா. இல்லை, அவளுக்கு பக்தி சம்ஸ்காரம் அதிகம், அதனால் அந்த மாதிரி இருக்கிற குடும்பமாக தேடி நம்ம சம்பந்தம் பண்ணாதான் அது நிலைக்கும். அதனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, உனக்கு யாராவது தெரிஞ்சவா இருந்தால் அது சொல்லு அப்படின்னு பீரம் தேவ் சொன்னார். உடனே கிரிஜாதேவி சொன்னால், என்னுடைய நிகால பெரிய சம்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னா, என்னுடைய மூத்த சகோதரன் தானே ராணா சாங்காஜி, அவனுக்கு ஒரு பெரிய பையன் இருக்கான், அவனுக்கு இப்போ கல்யாணத்துக்கு தேடின்னு இருக்கான். அவனுடைய பேர் வந்து போஜ்ராஜ். இப்போ தான் அவனுக்கு 17 வயசு ஆறுது. அழகுன்னா அழகு, பேரழகனா இருப்பான். கோட்டி மன்மத சமான அழகு அவன்கிட்ட. சூராதி சூரன், வீராதி வீரன். இப்போவே தண்ணியாக போர் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு அந்த திறமை இருக்குது. படிப்புலேயும் நியாய சாஸ்திரம், ரசாயன சாஸ்திரம், எல்லா சாஸ்திரங்களும் படித்து தேர்ச்சி பெற்றிருக்கான். அதனால் போஜ்ராஜ் வந்து ஒரு உத்தமமான வரனாக இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்றீள் அப்படின்னு கேட்ட உடனே பீரம் தேவ்ஜி சொன்னார், இது நீ சொல்கிறது வந்து எங்கே அந்த பெரிய பேரரசு சித்தோடு, எங்கே இந்த சின்ன சிற்றரசு இது மேவாடு, அவன் முன்னாடி நாமெல்லாம் நிற்க முடியுமாம்மா? சம்பந்தம் பண்ணுறதுன்றது எப்போவுமே சமான அந்தஸ்தில் உள்ளவாளோட பண்ணாதான் அது சரியாக இருக்கும். அவள் பெரிய தனவான் வேற, மேலும் போஜ் வந்து மூத்த புத்திரன் இல்லையா, அவனுக்கு போய் இந்த மீராவை சம்பந்தம் பேசுறது சரியாக வருமானதை யோசிக்கணும் நீ. ஏன்னா மூத்த புத்திரன் தானே ராஜாவாக ஆவான். அதனால் அவனுக்கு இவளை திருமணம் பண்ணி வச்சா இவ தான் அடுத்த பட்டத்து ராணியாக ஆவா. நாளும் பார்த்து தானமாக பொண்ணுலாம் எடுப்பா. அதனால் பல விஷயங்களை பல கோணங்களில் பார்ப்பார் ராணா சாங்கா. இதில் நான் என்ன பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார் பீரம் தேவ்ஜி. உடனே கிரிஜா சொன்னால், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் அந்தாத்து பொண்ணு தானே, என்ன மேட்டால அவள் சம்பந்தம் பண்ணலையா? அப்போ மேட்டா பொண்ணை அவள் சம்பந்தம் ஏற்றுக்க மாட்டாளா? இன்னொன்று, எனக்கு மூத்த சகோதரன் வந்து ராணா சாங்கா, அவருக்கு என்னை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், நான் எது சொன்னாலும் அவன் கேட்பான். அதனால் தர்க்கம் இதற்கும் இதெல்லாம் எங்கிட்ட அவர் என்றைக்குமே பண்ணது கிடையாது, பண்ண மாட்டார். அதனால் நம்ம நம்பி இதில் இறங்கலாம் அப்படின்னா கிரிஜாதேவி. உடனே பீரம் சிங் சொன்னார், சரி அப்படின்னா மீரா வந்து சித்தோடு ராணியாக ஆறா அப்படின்னா அதில் எனக்கு தான் முதல் சந்தோஷம் இருக்கும். அதனால் நீ வந்து மேலே ஆக வேண்டிய காரியத்தை கவனி அப்படின்னார்.
இப்போது பீரம் சிங் அனுமதி கொடுத்த உடனே கிரிஜாதேவி என்ன பண்ணால் ஒரு பத்திரம் எழுதி சகோதரனுக்கு அனுப்பிச்சா. அந்த பத்திரத்தில் வந்து நான் சித்தோடு வரத்துக்கு விரும்புகிறேன், என்னை இங்கிருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு நீ உன்னுடைய மூத்த புத்திரனான போஜ்ராஜை இங்கே அனுப்பி வை, போஜ்ராஜ் இங்கே வந்து சேர்ந்த உடனே நான் அவனோட கிளம்பி வரேன் அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதி அனுப்பிச்சா. ஏன் இப்படி எழுதினா பத்திரம் அப்படின்னு கேட்டால், போஜ்ராஜ் இங்கே அழைச்சிட்டு போகிற ஒரு வியாஜத்தில் வந்தான் அப்படின்னா இப்போ எல்லாரும் அந்த போஜனை பார்ப்பா. அப்போது இவா எல்லாருக்கும் பிடிச்சிடுத்து அப்படின்னா அப்புறம் நான் அந்த போஜனோட அவள் ஊருக்கு போய் சம்மந்தம் பேசுகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் பக்காவாக பேசி முடிச்சுட்டும் வந்துடுவேன் அப்படின்னு இவ பிளான் பண்ணி ஒரு பத்திரம் எழுதி அனுப்பிச்சா ராணா சாங்காக்கு. இன்றைய தினம் வந்து மீராவுடைய அம்மா ஜாலிபாய் வந்து கிரிஜாதேவியை திரும்பி சந்திக்கிறதுக்கு வந்தா. கிரிஜாதேவி இப்போது எல்லா விஷயங்களையும் தன் கணவனோட விவாதித்தது அனைத்தையும் இவட்ட எடுத்து சொன்னால், இப்போ என் சகோதரனோட பேசி நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், நீ மீராவை வந்து இந்த பாடுறது அழறது எல்லாத்தையும் விட சொல்லிவிட்டு அவளை நல்லபடியாக திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் செய்யறதுக்கு அவளை தயார் பண்ணு, மனசளவில் அவளை எப்படியாவது சரி பண்ணி வை. ஏன்னா அங்கேருந்து பெண்ணு பார்க்குறதுக்குன்னு ஒரு கால் என்னோட யாராவது கிளம்பி வருவா, இப்படி அழுதுன்ட்ருக்கிறத சதா அழுதுன்ட்ருக்கிறத பார்த்தானா அவள் வேறு விதமாக இவளை பற்றி புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிரிஜாதேவி மீராவனுடைய அம்மாட்ட சொல்கிறா. உடனே மீராவனுடைய அம்மா இந்த சம்பந்தத்தை கேட்டு ரொம்ப பிரசன்னமானா. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப பயந்தா, என்ன ஆகுமோ, பெரிய இடம் சம்பந்தம் கிடைக்க போகிறது அப்படின்னா எல்லா தாய்மார்களுக்கும் சந்தோஷம் தானே பெண்ணை பெற்றவாளுக்கு. ஆனால் மறுபக்கம் என்ன அப்படின்னா, மீரா கிட்ட என்ன எடுத்து சொன்னாலும் அவள் இருக்கிறது வேறு உலகத்தில் இருக்கா. அதனால் அவள் வந்து இதுக்கெல்லாம் ஒத்து போவாளா அது தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஆதங்கவாதி பாபர் வரைக்கும் பயப்படுற ஒரே ராஜா யாருன்னு கேட்டால் அது ராணா சாங்கா தான். உடனே கிளம்பி நீ போய் குழந்தையை சமாதானப்படுத்தி எல்லாம் பேசி முடி அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டா. இவளும் மீராவை தேடி வந்தா. மீரா கிட்ட வந்தா மடியை பிடிச்சினா, அம்மா உங்ககிட்ட பிச்சை கேட்குறேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா மீரா ரொம்ப கோவமா, இல்லை அதிர்ஷ்டம் வந்து வீடு தேடி வரதுமா, எனக்கு வந்து நீ அழகாக நகை நட்டுலாம் போட்டுண்டு சந்தோஷமாக நீ எல்லா குழந்தைகள் மாதிரி இருக்கிறத பார்க்குறது தானம்மா ஒரு அம்மாவுக்கு ஆனந்தமாக இருக்கும். அதனால் நீ வந்து இந்த சம்பந்தம் பேசி முடித்தா சரின்னு ஒத்துக்கணும் அப்படின்னா. அவ்வளவுதான், மீரா எழுந்து ஓடினா, கிரிதரனுடைய சரணங்களில் விழுந்து கதறி அழுதா. இன்றையோட நான் அன்ன ஜலம் எல்லாம் தியாகம் பண்ணிட்டேன். ஹே கிரிதர், நான் உன்னைதானே என்னுடைய பதி அப்படின்னு வரிச்சிருக்கேன், ஆனால் உன்னுடைய ஹிருதயத்தில் நான் இல்லையா? என்ன நீ வந்து ஏற்றுக்கலையா? எந்த சத்திரியனாவது தன் பத்தினியை வேறு யாருக்காவது விட்டு கொடுப்பானா? மற்றவர்கள் ஏறெடுத்து பார்க்க கூட சம்மதிக்க மாட்டானே. ஆனால் நீயோ, நான் எவ்வளவு நாள் கதறுகிறேன், ஆனால் நீ பரம சமர்த்தன். நீ எப்படி வேணா, எந்த க்ஷணம் வேணா, எந்த விதத்தில் வேணா என்னை வந்து நீ வரிக்கலாம் இல்லையா? முன் பத்தினியாக நீ என்னை ஏற்றுக்கலையா? அப்போ நான் பிராண தியாகம் செஞ்சுக்கிட்டுமா? முன்னை தவிர நான் இந்த மீரா யாருக்கு மாலை சூடுவா, நீயே சொல்லு அப்படின்னு அப்படியே அழுது அழுது அச்சேத்தனமாயிட்டா. கீழே விழுந்தா. பகல் விலாபனம் பண்ணிகிட்டே இருக்கா கிரிதரன் கிட்ட. இப்போது இந்த பத்திரம் போய் சேர்ந்தது. இப்போது வந்து ராணா சாங்கா போஜனை அனுப்பிச்சு வச்சார். தன் அத்தையான கிரிஜாதேவியை கூட்டின்னு போகிறதுக்கு அவனே வந்தும் சேர்ந்துட்டான். போஜனுக்கான இந்த கல்யாண விஷயங்கள் பேச போகிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. இப்போ கிரிஜாதேவி ரொம்ப அழகாக வரவேற்பு கொடுத்தா அவளுக்கு. இன்றைக்கி தானே வந்திருக்கான், நீ உடனே நான் உன்னோட கிளம்பலப்பா, அத்தை வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, அதனால் 2 நாள் இங்கே இருந்துட்டு போகலாமே அப்படின்னா. சரித்தான், நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னு அவனும் 2 நாள் இருந்தான். கிரிஜாவனுடைய புத்திரனுடைய பேர் தானே ஜெய்மல். இப்போ போஜனும் ஜெய்மலும் சம வயதுக்காரா. அதனால் ஜெய்மலோடையே தான் சாப்பிடுவான், ஜெய்மலோடையே தான் படுத்தும் தூங்குவான், இப்படி இருந்தான். ஒரு நாள் ஆச்சு, 2வது நாள் வந்தது. உடனே போஜன் சொன்னான், ஜெய்மல், எனக்கு இப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த 4 சவருக்குள்ளே இருக்கணும்னா என்னால் இருக்க முடியாது.
என்னை இப்படி எங்கேயாவது கூட்டின்னு போயிட்டு வா, என்னால் இப்படி உள்ளேயே இருக்க முடியல அப்படின்னா. உடனே சரி வாங்கோ போகலாம் அப்படின்னு இப்படி அரண்மனையை சுற்றி வந்தா. இப்போது வர வழியில் மீரா வெளியில் போயிட்டு இப்படி உள்ளே நுழைஞ்சா, வர வழியில் மீராவனுடைய பூங்கா வருது. அங்கே தானே இந்த ஷாம் குஞ்ச் மந்திர் ரொம்ப அழகாக இருக்குமே. உள்ளே வந்து மீராபாய் வந்து கிரிதருக்கு தான் பூரா மீட்டுண்டு ரொம்ப அழகாக பாடின்னு இருக்கா, அழறா, பிரலாபிக்கிறா. ஹே கிரிதரலால் பிரீத்து மதி தோடோ கஹரி நதியா நாவு புராணி அத்து பீச் காய் சோடோ அப்படின்னு சொல்லிட்டு ஏ கிரிதரலால் பிரீத்து மதி தோடோ அப்படின்னு அந்த பாட்டு பாடின்னு இருக்கா. அதில் கடைசி 2 வரியில் வந்து மீராதாசி ஜனம ஜனமுக்கே ரசுமே விஷு மத்து டோலோ அப்படின்னு பாடுறா. இந்த சமயம்தான் போஜனும் இந்த ஜெய்மலும் பேசிகிட்டே இந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டா. மீரா அவனுடைய மதுரமான கண்டம், மதுரமான ஸ்வரம் இவனுடைய போஜனுடைய காதில் விழுறது. உடனே போஜன் கேட்டான், ஹே ஜெய்மல், இவ்வளவு இனிதான குரலில் யார்ப்பா பாடுறா? எவ்வளவு சுந்தரமான கீதம், ஹிருதயத்தில் எவ்வளவு வலி, அதோடு யார் பாடுறா? யார் அவ அப்படின்னு கேட்குறான். உடனே ஜெய்மல் சொன்னால், அவள் தான் என்னுடைய சகோதரி, என் சித்தப்பாவோட பொண்ணு, அவள் பேர் மீராபாய்ஸா. உடனே போஜ் கேட்குறான், ஏன் பூங்காவில் இருந்துட்டு கீர்த்தன் பாடுறா அவ அப்படின்னோடனே, மகாராஜ் அவள் மகளில் தான் வசிச்சுன்னு வந்துட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு கிருஷ்ண பிரேமம் ரொம்ப அதிகம். அதனால் என் தாத்தா வந்து இவளுக்காக இந்த தோட்டத்தில் ஒரு கோயில் கட்டி கொடுத்தார். ராப்பகல் கிருஷ்ண சேவா நித்தியவாசமே இங்கே இந்த ஷியாம் குஞ்சில் அவள் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவள் பெரிய பக்த. அப்படியா? ஆனால் ஏன் அழுதுண்டே பாடுறா? ரொம்ப துக்கமாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னார். உடனே ஜெய்மல் சொன்னால், இப்போ தான் கொஞ்ச நாளாக இந்த மாதிரி ரொம்ப அழறா அப்படின்னா. உடனே போஜ் கேட்டால், ஆமாம் அவள் அழுதுண்டே பாடுற மாதிரி தான் எனக்கு கேட்குறது, எப்படி அழறா அப்படின்ன உடனே, இல்லை அவள் ஒரு பெரிய பக்தையா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான் போஜராஜன். உடனே ஜெய்மல் சொன்னால், ஆமாம் அவள் பெரிய கிருஷ்ண பக்த அப்படின்ன உடனே, சரி என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு கேட்குறான் போஜராஜ். உடனே ஜெய்மல் சொன்னால், யுவராஜ், நான் வந்து வீட்டில் வந்து எல்லாரையும் விட ரொம்ப சின்னவன், நான் இதெல்லாம் பேசக்கூடாது, பெரியவா பேசுகிறத இந்த மாதிரி சொல்லவும் கூடாது. ஆனால் நான் எங்கள் அம்மா வந்து சித்தியோடு பேசுகிறத கேட்டிருக்கேன். அப்படியா, என்ன பேசினா அப்படின்னு கேட்குறான் போஜ். உடனே ஜெய்மல் சொன்னால், இல்லை மீராக்கும் உங்களுக்கும் திருமணம் நடத்துகிறதா ஏதோ பேச்சுவார்த்தை வீட்டில் நடந்துட்டுருக்கு, அதுக்காக தான் எங்கள் அம்மா உங்களை இங்கே வர சொன்னதும், அப்புறம் இப்போ எங்கள் அம்மா கிளம்பி உங்கள் ஊருக்கு வந்து சம்பந்தம் பேசி இந்த கல்யாணத்தை முடிக்கணும்னு இருக்கா அப்படின்னு சொன்னான். உடனே போஜ் சொன்னேன், இதெல்லாம் எனக்கே தெரியாதே, சரி இதில் அழறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டான் போஜ்ராஜ். உடனே ஜெய்மல் சொன்னால், என் சகோதரி மீராபாய் வந்து குழந்தையிலிருந்தே பகவானை தான் தன்னுடைய பதியாக நினச்சின்னு இருக்கா. உடனே போஜ்ராஜ் கேட்டார், பகவானா பதியாவா அப்படின்ன உடனே ஜெய்மல் சொன்னால், ஆமாம் அதெல்லாம் சொல்லி விவரிக்க முடியாது, சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டா, பேசினாலும் பெருசாக போகும். சின்ன வயசில் ஒரு பராத் போயின்னு இருந்தது. அப்போது மீரா வந்து எங்கள் சித்திக்கிட்ட கேட்டால், சித்தியும் இது மாப்பிள்ளை அழைப்பு அப்படின்னு சொன்னால், அப்படின்னா என் மாப்பிள்ளை யார் அப்படின்னு மீரா கேட்டால், பிடிவாதம் பிடிச்சு சொல்லி தான் ஆகணும்னு அவள் அம்மாவை சொன்ன உடனே, என்னுடைய சித்தி வந்து கிரிதர் தான் உன்னுடைய மாப்பிள்ளை அப்படின்னு மீரா கிட்ட சொன்னான். அன்னைக்குலேருந்து அவள் கிரிதரனையே தன்னுடைய பதியாக நினச்சி இப்படி ஏங்கின்னு இருக்கா. உடனே போஜ்ராஜ் சொன்னால், ஹரே இத்தனை விஸ்வாசமா அப்படின்னோடனே ஜெய்மல் சொன்னால், குழந்தையில் சொன்னது அப்படியே அவன் மனசில் நின்று போயிடுத்து அப்படின்ன உடனே போஜ்ராஜ் கேட்டான், அது சரி, ஆனால் ஏன் அழறா அப்படின்னு கேட்டான். யுவராஜ், உங்களோட இப்போ விவாக சம்பந்த பேச்சு நடக்கிறதுனால அவள் அவ்வளவு துக்கப்படுறா. அவள் சொல்கிறா, இந்த ஷியாம் சுந்தரை தவிர வேறு யாரையும் பதியாக என் மனசால் வரிக்க முடியாது, கிரிதரன் தான் என்னுடைய பதி அப்படின்னு அழறா. உடனே போஜ்ராஜ் இதை கேள்விப்பட்ட உடனே அப்படியே ஆச்சரியத்தில் மூழ்கி போகிறார். சரி கோயில் வரைக்கும் வந்துட்டோம், அந்த பகவானை நம்ம தரிசனம் பண்ணலாமா
அப்படின்னு கேட்குறாங்க போஜ்ராஜ். சரி வாங்கோ அப்படின்னு கோயிலுடைய வாசல்லையே இவன் பாதுகள் எல்லாம் கழட்டிட்டு கை கால்லாம் அலம்பிண்டு உள்ளே போகிறா. முதல்ல இந்த கீத ஸ்வரம் கேட்குறது, பக்கத்தில் வந்த உடனே அந்த கீர்த்தனை நின்று கேட்குறான் போஜ்ராஜ், இவன் என்ன தான் பாடுறா அப்படின்னு. மீரா இதுதானே பாடின்னு இருக்கா, கிரிதரனால் பிரீத்து மதி தோடும். அதில் அந்திம் பங்கி என்ன வருது அப்படின்னா, மீரா தாசி ஜனமு ஜனமுக்கி ரசுமே விஷு காயி போடும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது ஜெய்மலுக்கு அவள் இப்படி கதறி கதறி அழறதை பார்க்கவே முடியல. ஜெய்மலுமே மீராவை சந்திச்சு ரொம்ப நாள் ஆறுது. இப்போ போஜ்ராஜை அப்படியே விட்டுட்டான் ஜெய்மல். நேராக மீரா அருகில் அப்படியே ஓடுறான். அவன் முகத்தை திருப்பி பார்க்காம, யார் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறா. உடனே ஜெய்மல் அவன் முன்னாடி அவளோட முன்னாடி நின்றுண்டு, பைசா நான் தான் ஜெய்மல் வந்திருக்கேன், உன்னுடைய சகோதரன் அப்படின்ன உடனே மீரா ஜெய்மலை பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சு அழறா, கதறி கதறி அழறா. உடனே ஜெய்மல் மீரா அவனுடைய மோவாயை தூக்கி, மீரா பைசாப், உனக்கு எவ்வளவு அழகிய கண்கள், ஆனால் நீ பகவான் இப்படி அழகாக உன்னை படைச்சும் நீ எப்போ பார்த்தாலும் அழுது 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 இப்படி உன்னுடைய முகம் கண்கள் எல்லாம் வீங்கி செவந்து போயிருக்கேம்மா, ஏம்மா உன்னை நீ இப்படி வருத்திக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மல் கேட்குறான். உடனே மீரா அழுதுண்டே, நீ ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராக்கி கட்டி எனக்கு திலகமிடுற இல்லையா, நீ தானே எனக்கு சகோதரன் அப்படின்னா, நான் இது வரைக்கும் உன்னை பார்த்து ஏதாவது கேட்டிருக்கேனா, நான் உன்னை விட சின்னவ தானே, நான் உன்னுடைய சகோதரி தானே, அப்படின்னா நான் ஏதாவது கேட்டால் நீ தரணுமா வேண்டாமா அப்படின்னு. உடனே ஜெய்மல் அரே பைசா, நீ கேட்டால் நான் என் பிராணனை கூட உனக்காக கொடுப்பேன், சொல்லுமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே மீரா சொன்னா, அப்படின்னா உன்னுடைய இடுப்பில் தொங்குற அந்த கத்தி இருக்கு இல்லையா, அதால் இந்த மீராவை ஒரே வெட்டி வீழ்த்தேன். நான் இனிமேல் வாழறதுக்கே விரும்பலை, ஏன்னா கிரிதரனை தவிர வேறு யாரும் என்னை தொட முடியாது, நான் அவனுக்காக என்னை சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே ஜெய்மல் சொன்னால், மீராவை இப்போ இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டான். என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்போ தான் முதல் தடவை நீ சகோதரி ஏதோ கேட்ட, ஆனால் நீ கேட்குறத ஒரு சகோதரனான என்னால் கொடுக்க முடியாதுமா, ஏன்னா நீ கேட்டது கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னே. இல்லை நீ கொடுத்து தான் ஆகணும், நான் இப்போவே என் கழுத்தை வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணால் ஜெய்மல் எழுந்தான். நீ கேட்டு எப்போ என்னால் ஒன்று கொடுக்க முடியலையோ அப்போ நான் உயிர் வாழ்ந்து என்ன பையன், அதனால் நான் என்னை வெட்டி வீழ்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்மல் என்ன பண்ணால் அவன் கத்திய வாழை உருவினான். உடனே 2 பேரும் ஒருத்தர் கழுத்தை ஒருத்தர் கட்டிண்டு மோன அழறா. ஜெய்மலுக்கு போஜனோட நம்ம இங்கே வந்திருக்கோன்றதே மறந்து போயிடுது. அதே சமயத்தில் பின்னாடியிலேருந்து போஜ்ராஜ் இதெல்லாத்தையும் காண பொறுக்காமல் உடனே, பொறு தேவி பொறு, அழாத, ஹே தேவி அப்படின்னு கூப்பிட்றான். உடனே மீரா சமாளிச்சுண்டா, தலையில் என்ன பண்ணா தன்னுடைய சுனரியை இழுத்து விட்டுண்டா. ஜெய்மல் கிட்ட கேட்டா, யார் அது பின்னாடி வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா. உடனே போஜ் தானே பேச ஆரம்பித்தார். ஹே தேவி, நான் தான் சித்தோடு யுவராஜ் போஜ்ராஜ் வந்திருக்கேன். உடனே அவள் எழுந்து மூலையில் போய் நின்றுண்டா. ஹே தேவி, நீ மரணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய சகோதரனும் மடிய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இந்த கத்தியால் வெட்டணும் அப்படின்னா இந்த போஜராஜனை கத்தியால் வெட்டி போட்டுருங்கோ, ஏன்னா இந்த போஜ் இறந்தால் தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். அதனால் தேவி, இந்த போஜனுடைய கழுத்தை வெட்டினா உன்னுடைய துக்கம் தீரும் அப்படின்னா உடனே அது நடக்கட்டுமா. ஆனால் ஒன்று யோசிக்கிறேன், என்ன அப்படின்னா, இந்த போஜ் ஒரு கால் மடிஞ்சிட்டாலும் இதனால் இந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வராது. ஏன்னா ராஜஸ்தானில் நிறைய யுவராஜாக்கள் இருக்கா, அவளுக்கு எந்த நிறைய பேர் இருக்கா, அதுக்கு குறையே கிடையாது. அதுவும் உன்ன மாதிரி ஒரு குணவதி பக்திமதி யார் வேணும்னாலும் மனைவியாக ஏற்றுக்க தயாராக இருப்பாள். அதனால் நான் இறந்தால் இதுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா நான் இந்த க்ஷணமே மரணிக்க தயார்.
நான் உங்களுடைய கீர்த்தனுடைய கடைசி வரி ரெண்டுத்தையும் கவனமாக கேட்டேன். மீராதாசி ஜனம் ஜனமுக்கே ரசுமே விஷ காயி சோடோ அப்படின்னு சொல்கிறேன். இதில் ரஸ் யார், விஷம் யார்? ரஸ் கிரிதர், விஷம் இந்த போஜராஜன் தானே. ஹே தேவி, இன்னைக்கு கிரிதருக்கு முன்னாடி இந்த 2 புஜங்களையும் உயர்த்தி ஒரு பெரிய பிரதிஜ்ஞை பண்ணுறேன். என்னுடைய பூர்வஜர்கள் சாட்சியாக, இந்த கிரிதரனுடைய சாட்சியாக பிரதிஜ்ஞை பண்ணுறேன். ஒன்று மகாபாரதத்தில் பீஷ்ம பிரதிஜ்ஞை, அடுத்தது இந்த போஜராஜனுடைய பிரதிஜ்ஞை. பீஷ்ம பிதாமகரனுடைய பிரதிஜ்ஞையை விட இந்த பிரதிஜ்ஞை மிகவும் கடினமானது. ஏன் தெரியுமா? பீஷ்மர் பிரதிஜ்ஞை என்ன அப்படின்னா, விவாகம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி போஜராஜ் என்ன தெரியுமா சொல்கிறான்? பீஷ்மரை விட ஒரு படி மேலே போயிட்டேம்மா, நான் பிரதிஜ்ஞை பண்ணுறேன். ஹே தேவி, உன்னுடைய விவாகம் என்னோட தான் நடக்கும் அப்படின்ற பட்சத்தில் ஜன்மத்துக்கும் சரீரத்தை நான் தொட மாட்டேன். எப்படி ஒரு பக்தன் ஜானகிக்கு சேவை பண்ணுறானோ, எப்படி ஒரு பக்தன் ராதாராணிக்கு சேவை பண்ணுறானோ, அப்படி இந்த போஜ் சதா மீராவுக்கு சேவை பண்ணுவான். ஜீவன் முடிகிற பரியந்தம் மீராவுக்கு நான் பூஜை பண்ணுவேன், உன்னை தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே சாஞ்சிட்டான் போஜராஜ். ஜெயமல் முடி வந்தான், சமாளித்தான். இப்போ போஜனை அழிச்சுட்டு கீழே போயிட்டான். மீரா அந்த இடத்த விட்டு எழுந்துக்கல. ஹே கிரிதர், இவர் யார்? இவன் மூலமாக நீ என்னோட பேசுகிறியா? இந்த கோரமான கலிக்காலத்தில் போஜன் தன்னுடைய பிரதிஜ்ஞையை நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்றுவாரா? யார் இது? அப்படிலாம் ஒரு சத்திரையினால் இருக்க முடியுமா? உடனே கிரிதரனுடைய கழுத்துலேருந்து அப்படியே மாலை சரிஞ்சு கீழே விழுந்தது. சுப சங்கேதம் பகவானுண்டேந்து மீராக்கு இப்போ பதில் கிடச்சிடுது. இப்போ தன்னுடைய பவனத்துக்கு அன்னைக்கு கிளம்பி திரும்பி போகிறா. போஜ் ராஜ் அன்னிக்கே அத்தையை கூட்டிட்டு சித்தோடு கிளம்பிட்டான். சித்தோடு போய் கிரிஜாதேவி எல்லா விஷயத்தையும் சொல்ல ராணா சங்கா உடனே அதை ஒப்புத்துண்டார். கிரிஜாதேவி மேலும் சொன்னால், இந்த பாருங்கோ, குணத்தில் எந்த கம்மியும் கிடையாது, சௌந்தரியத்துலேயும் எந்த குறையும் கிடையாது, மீரா எல்லாத்துலேயும் கெட்டிக்காரி. ஆனால் முதல்லையே ஒரு வார்த்தை உங்ககிட்ட நான் சொல்லி வைக்கணும். என்ன அப்படின்னா அப்படின்னு நிறுத்தினா உடனே ராணா சொன்னார், சரி சொல்லு. மீரா ஒரு பக்தர், நான் மறைக்க விரும்பலை, இருக்கிற மாதிரி சொல்கிறேன். ஏன்னா பின்னாடி நமக்குள்ளே எந்த கசப்பும் வந்துடக்கூடாது. ஏன்னா நீ எனக்கு சகோதரன், அதனால் இதெல்லாத்தையும் நான் முன்னாடியே உனக்கு சொல்லி வச்சேன் அப்படின்னு கிரிஜாதேவி சொன்னான். உடனே ராணா சங்கா சொன்னார், அப்படியா, பக்தன்னா அதனால் என்ன கெடுதலாக என்ன? பக்தன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மருமகளாக வரத்துக்கு கொடுத்து வச்சுருக்கணும். சுந்தரி, குணவதி, பக்திமதி, இப்படி ஒரு மருமகள் கிடைச்சா இந்த குலமே உத்தாரணம் ஆயிடுமே. இப்போ எனக்கு 2 கையிலையும் லட்டு, அதனால் நான் இந்த சம்பந்தத்தை ரொம்ப வரவேற்கிறேன். மேலே மீரா விவாகத்தை குறித்து நாம் விவாதிக்கலாம் அப்படின்ட்டான் ராணா சாங்கா. ஸோ அடுத்த எபிசோடில் மீரா விவாகத்தை காண்போம். ராதே கிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. राधे कृष्णा.